போதும் என்ற மனம் கொண்டவர், தினமும் பாவம் மன்னிப்பு தேடுபவர். நடந்தோ பைக்கில் எடுத்து வர முடியாது, காரில் கூட எடுத்து வர சிரமம் தான். அது எப்படி எடுத்து வந்தீங்களோ தெரியல. தஜ்ஜால் கட்டையாக இருப்பான், அவனுக்கு 2 கண்களுமே இருக்கும். ஒரு ஜவுரு குகையை ஒரு பையன் அழகா காட்சிப்படுத்தியிருக்காப்புல. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது தொழுகை வருபவர்களுக்கு ஒரு ஆடு கொடுத்த நன்மையாக 4வது தொழுகை வருபவர்களுக்கு அவ்வளோ செஞ்சிருக்கீங்க. மாமி எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. இப்போ ஒன்று வருது பார்த்தீங்களா, 2 பேரா சேர்ந்து. தொழுவாளிகள் இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபு ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக. வாளுடைய நுனியை விட கூர்மையாகவும் இருக்கும், அது நமது கால்களை வழுக்கும் இடமாகவும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம், ஒரு இடத்துல செஞ்சு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக தான் எடுத்து வர்றதுக்கு. அதாவது தேளு பூரா என்னென்னமோ இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் சுகாதாரத்தில் சேஃப்டி ஃபஸ்ட்டு. எப்படி புதைப்பாகளோ அதே போல் எறும்பும் பண்ணுகிறது. கட்டுப்பாடு இஜாபாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அஸ்மால் ஹுஸ்னா ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் மகளார் ஜன்னத் ஹஸ்னா. நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பலகைகள். அனமுல், திராட்சை பழம், ஜைத்தூன். ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கீழே உள்ள அது பேப்பராக கிளாத்தானா தெரியல, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காப்புல. அர்-லஹா இஃப்திபரார் அர்-ரஹீம். ஈமான் கொண்டவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் திக்கர் செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சித்ரத்துல் முன்தஹாங்கிறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி. சிறப்பு 3. யார் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு ஒளி. அதனுடைய தன்மை உள்ளிலிருந்து பார்த்தா வெளியே உள்ளதும், வெளியிலிருந்து பார்த்தா உள்ளே உள்ளதும். இது மாதிரி பிக்சரைஸ் பண்ணி இது மாதிரி நம்ம மைண்டில் வைக்கும் பொழுது காலத்துக்கு மறக்காது, நம்ம மைண்டில் அப்படியே செட் ஆகிடும். அந்த முயற்சியில் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல்லாஹி, ரஜப், ஷஹபான், ரமலான், ஷஃபான். ஒரு எறும்புகளே உங்கள் பொந்துக்குள் செல்லுங்கள். நம்ம மார்க்கத்தில் கிளை தோசியம் கிடையாது. அதில் ஒரு மனுஷன் பாதியில் தொங்குற மாதிரி தெரியுது, அவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல. இஷாவிற்கு பின் விரைவாக தூங்குவது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு போன தடவி கட்டவரில் தேய்கிற வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இஷா தொழுதுட்டு படுத்தணும், அப்போ தான் சுபுஹ் தொழுகைக்கு முத்து மாளிகைகளை தரான். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒழித்து கொண்டு ஓடக்கூடிய நீரோடைகளை தரேன்னு சொல்கிறான். இந்த இனகத்தை கல்கோசலில் 10 லெட்டர் இருக்குது. எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி லாஸ்ட் லெட்டர்லேயும் ரேல முடியுது, இடையில. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் செஞ்சது பார்த்தீங்கன்னா சவர் குகை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் இங்கே உள்ள மது எல்லாம் நம்ம ஹராம் ஆக்கியிருக்காங்கன்னா இது போத வஸ்து. வேண்டும். நம் வீட்டில் ஏதாவது நல்ல உணவு சமைக்கப்பட்டால் அதை நாம் பக்கத்து வீட்டிற்கு கொடுக்க வேண்டும். நம் வீட்டு சமிசி யவுமுல் ஜுமாத்தி யவுமுல் தினமும் இஷா தொழு முடிச்சோடனே சீக்கிரமாக தூங்கிடணும். மீன் பேச்செல்லாம் தவிர்த்து. இவங்க தான் நபி, இவங்க தான் தூதர்னு யாருமே நம்பல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே அந்த பில்டிங் உள்ளே போய் நம்ம நிற்கிற ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பல தரமான ஆலிம்களையும் தரமான பல ஹாஃபில்களையும் உருவாக்கிய கல்லூரி முதல்வரும் கல்லூரி பேராசிரியரும் திறமிக்க மார்க்க பேச்சாளருமான பெரும் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஷேக் மொய்தீன் ஹஜ்ரத் அவர்கள் சில மணித்துளிகள் உங்களோடு பகிர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. திருவாவடுதுறை ஐனுல்லூம் மக்தப் மதரசா மாணவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய சரித்திரங்களின் கண்காட்சி மிக நேர்த்தியாக அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதில் மாணவர்களின் பொருளாதாரம், மாணவர்களின் நேரம், மாணவ மாணவிகளின் சிந்தனை, அவர்களுடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு, இது அனைத்தும் ஹைரான வழியில், சிறந்த வழியில் ஒரு சேர பயன்படுத்தப்பட்டிருப்பதை கவனிக்கிற போது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒரு பொருளை காட்சிப்படுத்துதல் என்பது சும்மா யாரோ ஒருத்தர் மட்டும் செய்ய முடியாது.
அவங்களுடைய பெற்றவங்க இதில் கலந்துக்கணும், குழந்தைகள் ஆர்வமாக இருக்கணும், காசு பணத்தை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். இது அனைத்துமே வீணான விரயமான வேறு வழிகளில் சென்று விடாமல் ஷரியத் சொல்லியிருக்கக்கூடிய ஆகுமான வழியில் இஸ்லாமிய சரித்திரத்தை தங்களுடைய சிந்தனையில் நினைவுபடுத்துவதற்காக இந்த காட்சியை பயன்படுத்தியிருப்பது மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இதற்காக வழிகாட்டுதல் தந்த இந்த மதரசாவினுடைய தலைமை பேராசிரியர் ஷேக் முகமது ரஹீமி மற்றும் நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும், குழந்தைகளுக்கும், ஊர் மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் துஆக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் முஃபினா அஃப்ரீன். என் தந்தையின் பெயர் முகமது அலி ஜின்னா. சிராத்துல் முஸ்தகின் பாலம், நரகத்தின் மேலால் அல்லாவால் எழுப்பப்பட்ட பாலம் தான் சிராத்துல் முஸ்தகின் பாலம். அதில் கருவேல முற்களும் அது நமது முடியை விட மெல்லிதாகவும் வாளுடைய நுனியை விட கூர்மையாகவும் இருக்கும். அது நமது கால்களை வழுக்கும் இடமாகவும் சறுக்கும் இடமாகவும் இருக்கும். அதில் இரும்பு கொக்கிகள் இருக்கும், அகன்று நின்ற முற்கள் இருக்கும். அந்த முற்கள்லாம் வளைஞ்சு அதில் இருக்கும். அந்த நஜீது பகுதியில் முளைக்கும் அந்த முற்கள் கருவேல முற்கள் என சொல்லப்படும். அதில் இறை நம்பிக்கையாளர்கள் காற்றை போன்றும் கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் கடந்து விடுவார்கள். சிலர் அதிலே விழுந்து விடுவார்கள். சிலர் காயத்தோடு மீண்டு போவார்கள். சிலர் காயமின்றி மீண்டு போவார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கடந்து விடுவார்கள் மற்றும் பின்வரும் சகோதரர்களுக்காக துவா செய்வார்கள், கடுமையாக துவா செய்வார்கள். அது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாலத்தை கடந்து செல்பவர்களுக்காக துவா செய்வார்கள். இதுதான் சிராத்துல் முஸ்தகின் பாலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிராத்துல் முஸ்தகீம் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அஜரத்து மார்க்கான்னு சொல்லும்போது நம்ம காதால் கேட்டிருப்போம். நேரில் பார்த்துருக்கோமான்னா அதுக்கு நம்ம நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால இப்போ ஆலிமா சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதை நம்ம கண்ணு முன்னால் காட்சியை நிறுத்தியிருக்காங்க கொண்டு வந்து. இது கொஞ்சம் பொறுமையாக தான் காட்டணும். ஏன்னா நான் எவ்வளோ வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சீன் அதாவது சிராத்துல் முஸ்தகீம் பாலங்கிறத நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை, பார்த்ததில்லை. எனக்கே இதை பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியான ஒரு அச்சம் ஏற்படுது, ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. கெட்டது செய்கிறவங்களுக்கு இந்த பாலம் ஒரு முள்ளாகவும் கரடுமுடம் பாலமாகவும் இருக்கும், சிக்குவாங்க. அதில் நன்மை செய்கிறவங்களுக்கு எல்லாம் மின்னல் வெட்டும் நேரத்தில் அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு தகுப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிம்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க. அதை அந்த பிள்ளைங்க ரொம்ப அழகான முறையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. கீழே நெருப்பு, அல்லாவுடைய நரக நெருப்புனா சும்மாவா? துன்யாவில் இருக்கிற நெருப்பு 7 தடவை கழுவுன நெருப்பு தான். அங்கே நம்ம மகிழ்ச்சியில் நம்ம பார்க்குறது ஒரிஜினல் நெருப்பு. கிட்ட போகும்போது அனல் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது. அந்த அளவுக்கு ஒரு பயம் ஏற்படுது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ரொம்ப அழகாக இந்த மக்கள் நிற்கிறது ரொம்ப அழகாக தத்துவமாக இது பண்ணியிருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். அதில் ஒரு மனுஷன் பாதியில் தொங்குற மாதிரி தெரியுது. அவன் என்ன பாவம் பண்ணானோ தெரியல. யாருமா செஞ்சது? நான் செஞ்ச வீட்டில் கொஞ்சம் உதவி செய்தாங்க.
செய்யறது எத்தனை நாள் ஆச்சு? அது ஒரு வாரம் போல ஆச்சு. ஒரு வாரம். ரொம்ப அழகாக செஞ்சிருக்கீங்க. ஒரு வாரம் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ண ஒரு ரிசல்ட் இருக்குது அதில். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர்மா. ஜஸாக்கல்லா. இவ்வளோ வந்துச்சா? அம்மா வராங்களோ? சரி சரி சரி. இந்த கடை யார் கடை? இது உங்கள் இதுதானா? இது உங்கள் இதுதானா? பெரிய பணக்கார பிள்ளையா இருப்பியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மெஹராஜ் பயணம் தான். மின்னுலகம் பயணங்கிறது இந்த காலத்தில் தான் சத்தியம் செய்கிறாங்க. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் பயணம் செஞ்சுருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முராக்கி என்ற வாகனத்து மூலமாக மக்காலேருந்து பைத்துல் முகத்தஸ்க்கு போயிட்டு அங்கே 2 ரக்காத் தொழுதுட்டு பைத்துல் முகத்தஸ்லேருந்து 7 வானத்துக்கு பயணம் செஞ்சாங்க. ஒவ்வொரு வனத்திலும் ஒவ்வொரு நபிமார்களும் செஞ்சாங்க. 7வது வனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி செஞ்சாங்க. அந்த 7வது வனத்தில் பைத்துல் மஹ்மூங்கிற மஸ்ஜிதை பார்க்குறாங்க. அந்த மஸ்ஜிதில் 70,000 மணக்குகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சித்ரத்துல் முன்தஹாங்கிறவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா இடத்தை தாண்டி அல்லாஹ் தஆலா சந்திக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பல விஷயம் சொல்கிறாங்க. அப்போ தான் தொழுவுங்கிற கடமையாக்குறாங்க. அப்போ தான் 50 வத்து தொழுவே கடமையாக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் உம்மத்தை அவர்கள் தொழுதுருக்க மாட்டாங்க, நீங்கள் போய் அல்லாஹ்கிட்ட போய் குறைச்சிட்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்கிட்ட போயிட்டு படிப்படியாக தொழுவை குறைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் 5 வத்து தொழுவை கடமையாக்கினாங்க. யார் 5 வத்து தொழுவை பெயின்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 50 வத்து தொழுவும் நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஸகல்லாஹ். உங்கள் பேர்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லலை. அத்தா பேர் என்னம்மா? உங்கள் பேர்? ஆஃப்ரீன். எந்த தெருவுமா? பள்ளிவாசல் தெரு. பள்ளிவாசல் தெரு. ஓகே, சூப்பர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இதை செய்கிறத விட இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. காற்று அடித்தாலும் ஆடிடும், பேப்பர் பறக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரணும். நடந்தோ பைக்கில் எடுத்து வர முடியாது, காரில் கூட எடுத்து வர சிரமம் தான். அது எப்படி எடுத்து வந்தீங்களோ தெரியல, சிரமப்பட்டு செஞ்சுருக்கீங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. யார் யாருமா செஞ்சீங்க? அது மொத்தம் ஃபேமிலி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப ரிசல்ட் சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் பெயர்கள். முதல் சொர்க்கத்தின் பெயர் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கம் விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டது. இதற்கு நல்ல அமல்கள் போதும் என்ற மனம் கொண்டவர், தினமும் பாவ மன்னிப்பு தேடுபவர். இரண்டாவது சொர்க்கத்தின் பெயர் தாருஸ் சலாம். இந்த தாருஸ் சலாம் என்ற சொர்க்கம் வெள்ளியால் கட்டப்பட்டது. இதற்கு நல் அமல்கள், அனாதைகளை ஆதரிப்பவர்கள், சலாம் சொல்பவர்கள். மூன்றாவது சொர்க்கத்தின் பெயர் ஜன்னத்துல் அத்னு. இதற்கு நல் அமல்கள், பேச்சை குறைப்பவர்கள், உணவை குறைவாக உண்பவர்கள். நான்காவது சொர்க்கத்தின் பெயர் ஜன்னத்துல் நாயிம். இந்த ஜன்னத்துல் நாயிம் என்ற சொர்க்கம் வெள்ளியால் கட்டப்பட்டது. இதற்கு நல் அமல்கள், தானம் தர்மம் செய்பவர்கள், நன்றி சொல்பவர்கள். இதற்கு ஐந்தாவது சொர்க்கத்தின் பெயர் தாருஸ் குல்த். இந்த தாருஸ் குல்த் என்ற சொர்க்கம் வெள்ளியால் கட்டப்பட்டது. இதற்கு நல் அமல்கள், திட்டாமல் ஏசாமல் இருப்பது, அடுத்தவர்களை கோபப்படுத்தாமல் இருப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தாவோட பேர் என்னம்மா? பாரிஸ் முகமது. உங்கள் பேர்? ஃபசீஹா ஃபஸ்ரி. யாரும்மா செஞ்சது இதெல்லாம்? எங்கள் அம்மா, நான். வேற? ஓகே, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, ஜன்னத்துல் நயீம், ஜன்னத்துல் அத்னு, தாருல் சலாம். உயர்ந்த சொர்க்கம் என்ன சொன்னீங்க? உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அருமையாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் வச்சு செஞ்சீங்களா? அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? எல்லாரும் கஷ்டமாக இருந்துச்சு எடுத்துகிட்டு வரதுக்கு. அதனால நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள். உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் மார்க்கத்தில்
நம்ம மார்க்கத்தில் கிளி தோசையும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் துவா கேட்கணும், வேறு யார்ட்டையும் துவா கேட்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேலைப்பாடுகளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப அழகா. இந்த தாத்தா யாருமா? கிளி தோசை. அது டிராயிங் யார் டிராயிங் பண்ணது? இது அருமையான டிராயிங். அந்த அதேமாதிரி அது கட்டிங்லாம் சூப்பராக கட்டிங் பண்ணியிருக்கீங்க. அழகாக இருக்குது, மேட்சாக இருக்குது, அழகான முறையில் சூப்பராக இருக்குது. யார் யார் செஞ்சீங்க அதை? நானும் எங்கள் அக்காவும். நீங்களா? உங்கள் அக்காவும். அத்தா பேர் என்னம்மா? மன்சூர் அலி. உங்கள் பேர்? நூருல் ஹனியா. தெருவு? ஹாஜா தெரு. ஓகே, சூப்பர், அருமையாக செஞ்சுருக்கீங்க, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹிஜாபை பற்றி சிறிய ஹதீஸ். ஹிஜாப் என்பது ஹிஜாப் என்பது அரபி வார்த்தைகளுக்கு திரை திறப்பு என்று பொருள் உண்டு. ஹிஜாப் என்று இது என்னது? ஹிஜாப் என்ற ஆடம்பரத்துக்காக உடுத்தும் ஆடை இல்லை. பெண்களின் மானத்தை மறைக்கும் ஆடையாகும். மட்டுமில்லாமல் பார்வையில், செயல்கள், எண்ணங்களுக்கு கட்டுப்பாடு ஹிஜாபாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? ரியாசுதீன். உங்கள் பேர்? ரீனா சஸ்மி. எந்த தெருவு? பல்யாஸ் தெரு. சூப்பராக செஞ்சுருக்கீங்க. இந்த காலத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல அட்வைஸ் சொல்லியிருக்கீங்க. சூப்பரான கருத்து. அதுக்குள்ள பிக்சரேஷன் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அழகாக இருக்குது. டைலாகு, எழுத்து, பேச்செல்லாம் அருமையாக இருக்குது. சூப்பராக. யார் யார் செஞ்சீங்க இதை? நானும் அம்மாவும். நீங்கள் அம்மா செஞ்சீங்க. அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பராக செஞ்சீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவின் சிறப்புகள். முதலாவதா தொழுகை வருபவர்களுக்கு ஒரு ஒட்டக்கு கொடுக்க நன்மையாக, இரண்டாவதா தொழுகை வருபவர்களுக்கு ஒரு மாடு கொடுத்த நன்மையாகும், மூன்றாவதா தொழுகை வருபவர்களுக்கு ஒரு ஆடு கொடுத்த நன்மையாகும், நான்காவதா தொழுகை வருபவர்களுக்கு ஒரு கோழி கொடுத்த நன்மையாகும், ஐந்தாவது தொழுகை வருபவர்களுக்கு ஒரு முட்டை கொடுத்த நன்மையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். ராயல் மீடியா. ஜும்மாவின் சிறப்புகள். இப்போ பள்ளிவாசல் தொழுகை வரும்போது நேரத்தோடு வந்துடணும். முன்னாடியே லேட்டாக வந்தால் நன்மைகள் குறையும். உங்கள் அத்தா பேர் என்னம்மா? ஜகபர் அலி. உங்கள் பேருமா? நபீலா. எந்த தெருவு? பல்யாசில் தெரு. யார் யார் செஞ்சீங்க இதெல்லாம்? அம்மா, நான், ஜாசிப், அண்ணன், என் அண்ணன், அம்மாவும் என் அண்ணன். எல்லார் வீட்டையும் பிள்ளைக்கு அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அத்தாலாம் ஹெல்ப் பண்ணலையோ? அத்தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அத்தா தானே வாங்கிட்டு வந்துருப்பாங்க, பொருள் நிறைய வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க. சூப்பராக செஞ்சிருக்கீங்க, அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது, வாழ்த்துக்கள்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹஜ்ஜி முகமது அபிதா ஃபாத்திமா கலார் ஜன்னத் ஹஸ்னா. நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு குர்ஆனில் கூறப்பட்டுள்ள பலகைகள். அனமுல் திராட்சை பழம், ஜைத்துன் ஆலிவ் பழம், ருத்தபுன் பேர்ச்சை மரம், தீனுன் அத்தி பழம், ருமானும் மாதுளை பழம்,
தல்ஹுல் வாழைப்பழம். அஸ்ஸலாமு அலைக்கும். வாழைப்பழம் பிளாக் கலரில் இருக்குது. என்ன ஒரு வாழைப்பழம் அது? பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டு அருமையாக இருக்குது. போர்டிங் சிஸ்டம் பண்ணியிருக்கீங்க. குரானின் கூறப்பட்டுள்ள பழங்கள், குரானில் கூறப்பட்ட பழம்னா தனி சிறப்பு இருக்குது. அத்திப்பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இன்றைக்கி சயின்ஸு சொல்லுது நமக்கு. அதேமாதிரி வாழைப்பழத்தை எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இன்றைக்கி நம்ம சயின்ஸு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன லேப் இருந்ததா, பைனாகுலர் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய வஹியை வச்சு அவங்க சொன்னாங்க. அதனால் அந்த பொருள்களை எல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம், அவ்வளோ சத்து எல்லாம் வச்சுருக்காங்க அதில். அதனால தான் நம்ம நோன்பு திறக்கும் போது கூட பேரிச்சம்பழத்தை வச்சு நோன்பு திறக்கிறோம். யார் யாரும்மா செஞ்சீங்க இது? நானே அம்மா 2 பேர் தான். அம்மாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். கொஞ்சம் அம்மா செஞ்சாங்க. வேற அவ்வளோதான். அவ்வளோதான். இதில் யார் வாங்கி கொடுத்தது? அப்பா வாங்கிட்டாங்க. அது சொன்னீங்களா? எல்லாரும் அம்மா மட்டும் சொல்லி அத்தை கழட்டி விட்டுறீங்க. அப்பா ஓகே, அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க. சில வீட்டில் அத்தா வாங்கி கொடுத்து அத்தா கழட்டி விட்டுறீங்க. அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அதான் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து ஃபீல்டு ஒர்க்கு தான். அத்தா, அண்ணன், தம்பி, அக்கா எல்லாரும் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் எல்லாரோட பங்கு அதில் இருக்கும். கண்டிப்பாக சூப்பராக செஞ்சுருக்கீங்க, அருமையாக செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. அல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஃபில்களின் சிறப்புகள். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களின் சிறப்பை பார்ப்போம். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களின் சிறப்புகள் 4. சிறப்பு 1. அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான், கியாமத் நாள் நோக்கி குர்ஆனை ஓதிக்கொண்டே செல்லுங்க, சொர்க்கத்தின் படிகளை உயர்ந்து கொண்டே செல்லுங்க. குர்ஆனை நிறுத்தி ஓதுங்க. நீங்கள் ஓதி முடிக்கும் கடைசி ஆயத்து தான் நீங்கள் தங்குமிடம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சிறப்பு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்களுக்கு உண்டு. சிறப்பு 2. குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தவர்களின் பரக்கத். அவர்களுடைய பெற்றோர்களுக்கு சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்படுகிறது மற்றும் முத்து மேடை கொடுக்கப்படுகிறது. சிறப்பு 3. யார் ஒருவர் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ அவர்களுக்கு ஒளியிலான கிரீடம் அணிவிக்கப்படுகிறது. சிறப்பு 4. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு 2 ஆடை அணிவிக்கப்படுகிறது. இவ்வுலகம் முழுவதும் அந்த ஆடை நிகராகாது. அப்பொழுது அந்த பெற்றோர் கேட்பார்கள், யா அல்லாஹ், எதற்கு இந்த ஆடை இவ்வுலகம் முழுவதும் வெகுமதியாக அளிக்கப்படுகிறது? அதற்கு உங்கள் குழந்தைகள் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்தார்கள், அதற்கு பிரதிபலனாக அளிக்கப்படுகிறது என முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதன்படி அமல் செய்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேர்லாம் சொல்லிட்டீங்களா? அத்தா பேர் என்னம்மா? முகமது நாசர். உங்கள் பேர்? நௌஷீன் சனாஸ். எந்த தெருமா? ஹாஜியா தெரு. யார் செஞ்சீங்க இது? நானும் அம்மாவும். நீங்களும் அம்மாவும் செஞ்சீங்க, வேறு யாரும் செய்யலையா? யார் வாங்கி கொடுத்தா பொருள்லாம்? அம்மா. நீங்கள் வாங்கிட்டீங்களா? சரி, ஓகே, சூப்பராக செஞ்சுருக்கீங்க, அருமையாக செஞ்சுருக்கீங்க. நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள்மா. எத்தனை நாள் ஆச்சு செய்யறதுக்கு இது? 2 நாள். 2 நாள் ஆச்சு. 2 நாளாக ஃபாஸ்ட்டாக செஞ்சுருக்கீங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சொர்க்கத்தின் 8 வாசல்கள். பாபல் சலத். தொழுறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் ஜிஹாத். அல்லாவின் பாதையில் போர் செய்பவர்கள் இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் சதகா. சதகா செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் ரையான். நோன்பு நோக்கிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் ஹஜ்ஜு செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் காசிமீன். கோபத்தை கட்டுப்படுத்துகிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் ஈமான் கொண்டவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். பாபல் திக்கர் செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக உள்ளே செல்வார்கள். சொர்க்கத்தில் 3 மாளிகை, முத்து மாளிகை, கண்ணாடி மாளிகை, தங்க மாளிகை. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்லாம் சொல்லிட்டீங்களா? உங்கள் பேர் அத்தா பேர் என்னம்மா? முகமது நிஜாம். உங்கள் பேர்? நஸ்மின். எந்த தெருமா? ஐஓபி மெயின் ரோட்.
யார் யார் செஞ்சீங்க அது? நானும் அம்மா. நீங்களும் அம்மா. சூப்பராக செஞ்சுறீங்க, அருமையாக செஞ்சுறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப மெனக்கட்டுறீங்கன்னு தெரியுது. இதெல்லாம் பொறுமையாக வந்து ரிலாக்ஸாக செஞ்சால் செய்ய முடியும். அந்தளவுக்கு பொறுமையாக நம்ம ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. இதையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல செஞ்சு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டமாக தான் வந்து எடுத்து வர்றதுக்கு. அருமையாக செஞ்சுருக்கீங்க. கஷ்டப்பட்டதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக இருக்குமா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு எறும்புகளின் சிறப்பு. மனிதன் இறந்துவிட்டால் மனிதனை எப்படி புதைப்பார்களோ அதே போல் எறும்பும் பண்ணுகிறது. மனிதன் எப்படி அரட்டை அடிக்கிறார்களோ அதே போல் எறும்பும் பேசுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அத்தா பேர் என்னம்மா? உங்கள் பேர்? சஸ்மின். எந்த தெருவுமா? அருமையாக செஞ்சுருக்கீங்க. எறும்பெல்லாம் குட்டி குட்டியாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கெல்லாம் பெரிய அளவில் அழகாக காமிச்சிருக்கீங்க. இப்போ தான் எங்களுக்கே தெரியுது எறும்பெல்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது. அது குட்டி குட்டியாக இருக்கும்னா நமக்கு சரியாக தெரியாது. கை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குன்னு. இப்போ நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அருமையாக இருக்குமா. வாழ்த்துக்கள். யார் யார் செஞ்சீங்க இது? நீங்களும் அம்மா செஞ்சீங்க. அருமையாக செஞ்சுருக்கீங்க. 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சொர்க்கத்தின் 8 வாசல்கள். பாபு சலா, தொழுவாளிகள் இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபு ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபு சதக்கா கொடுக்குறவங்க இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபு ரையான், நோன்பாளிகள் இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபுல் ஹஜ்ஜு, ஒப்புக்கொண்டு ஹஜ்ஜு செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபுல் காசிமின், கோவத்தை கட்டுப்படுத்துகிறவங்க இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபுல் ஈமான், ஈமான்தாரிகள் இந்த வாசல் வழியாக செல்வாங்க. பாபு திக்ர் செய்கிறவங்க இந்த வாசல் வழியாக செல்வாங்க. முத்து மாளிகை, யார் ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கூடாரம் உண்டு. அது முத்தால் ஆனதாக இருக்கும். அதனுடைய உயரம் 60 மைல் கொண்டதாக இருக்கும். தங்க மாளிகை, யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்காய் சுன்னத் தொழுகிறாரோ அவர்களுக்கு ஒரு மாளிகை எழுப்பப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணாடி மாளிகை, யார் தஹஜ்ஜத் தொழுகை வளமையாக தொழுது வருகிறாரோ அவர்களுக்கு கண்ணாடி மாளிகை கிடைக்கும். அதனுடைய தன்மை உள்ளிலிருந்து பார்த்தா வெளியே உள்ளதும் வெளியிலிருந்து பார்த்தா உள்ளே உள்ளதும் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா பேர் என்னம்மா? முகமது இல்யாஸ். உங்கள் பேர்? சாலிகா சுமையா. இந்த தெருவு? பள்ளிக்கூட தெரு. சூப்பராக. யார் யாரும்மா செஞ்சது இது? நானும் எங்கள் அம்மா. நீங்களும் அம்மாவும் செஞ்சீங்களா? யாரெல்லாம் வாங்கி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தது? எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தாங்க. அண்ணனை சொன்னீங்களா? அம்மா மட்டும் தான் சொல்கிறீங்க, அண்ணனை சொல்லவே இல்லையா? ஓகே, நான் யார் வாங்கி கொடுத்தான்னு கேள்வி. யார் செஞ்சதுன்னா அம்மா சொல்லிட்டீங்க டக்குன்னு. எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்தால் தான் இந்த அளவுக்கு சூப்பராக செய்ய முடியும். அண்ணன் பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு, அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக செஞ்சுருக்கீங்கம்மா. எல்லாம் வேறு லெவல். அப்பா நிறைய பொருள்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் நிறைய பொருள் பக்கத்தில் கிடைக்காத பொருள்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு இது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. நான் எடுத்துக்கொள்ள தருப்பு எறும்பு. ஒரு முறை சுலைமானும் படைகள் அழைத்து கொண்ட போது அனைவரும் எறும்பு பள்ளத்தாக்கில் வந்து கொண்டனர். ஒரு எறும்பு கூறி, எறும்புகளே உங்கள் பொந்துக்குள் செல்லுங்கள். சுலைமானும் படைகளும் சென்று கொண்டிருக்காரு. சுலைமான் படை சென்று தெரியாமல் மிதித்து விடக்கூடாது. சுலைமான் அது பேசினது பார்த்து பூ போல சிரித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உங்கள் பேரெலாம் சொல்லிட்டீங்களா? பேரை சொன்னீங்களா? அத்தா பேர் என்னம்மா? ஹபீப் முகமது. உங்கள் பேருமா? ஆஃபிதா. எந்த தெருவு? பள்ளிக்கூட தெருவு. யார் யார் செஞ்சது?
நீ மட்டுமா சூப்பராக செஞ்சுருக்கீங்க. ஒரு ஆள் செஞ்சிருந்தாலும் பாருங்கள் கரெக்டாக அந்த மண் முட்டு, இந்த எறும்போட கண், மூக்கு, வாய் எல்லாம் சூப்பராக செட் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், அருமையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் செஞ்சது பார்த்திங்கன்னா சவர் குகை. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இஸ்லாத்தே வேணாங்கிறவங்க வந்து இங்கே வந்து அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துரத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த குகைக்குள்ளே போயிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அல்லாஹ் தஆலா வந்து சொல்லியிருக்காங்க சிலந்திக்கிட்ட இந்த மாதிரி வந்து கூடு கட்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து சிலந்தியும் வந்து கூடு கட்டியிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க நினச்சிருக்காங்க, அந்த இஸ்லாத்தே வேணாங்கிறவங்க வந்து நினச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது சிலந்தி பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து உள்ளே போனால் அது வந்து கூடு வந்து அது கட்டாது, மனுஷன் வந்து வெளியே நின்றாதான் அது கூடு கட்டும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா பேர் என்னம்மா? இக்பால். உங்கள் பேர்? சஸ்மி. எந்த தெருவுமா? ஐயோபி மெயின் ரோடு. யார் செஞ்சீங்க? நீ மட்டுமா? சூப்பராக இருக்க. பார்த்து ஒருத்தவங்க செஞ்ச மாதிரி இல்லை, 2-3 பேர் செஞ்ச மாதிரி தெரியுது. இருந்தாலும் ஒரே ஆள் செஞ்சுருக்கேங்கிறீங்க. சூப்பர், வாழ்த்துக்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அண்டை வீட்டாரின் சிறப்புகள். நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நம் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் வசிப்பவரே அண்டை வீட்டார். அண்டை வீட்டாருக்கு நாம் கண்ணியமும் உபகாரமும் செய்ய வேண்டும். நம் வீட்டில் ஏதாவது நல்ல உணவு சமைக்கப்பட்டால் அதை நாம் பக்கத்து வீட்டிற்கு கொடுக்க வேண்டும். நம் வீட்டில் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி வந்தால் அதை நாம் பக்கத்து வீட்டிற்கு கொடுக்க வேண்டும். பக்கத்து வீட்டாருக்கு பசித்திருக்கதான் மட்டுமே வேறு நிறைய சாப்பிடுபவன் உண்மையான மூமின் முஸ்லீம் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மிகப்பெரிய உதவி என்னவென்றால், நாம் உபகாரமே செய்யாவிட்டாலும் நம் கையாலோ அது நாவாலோ அவர்களுக்கு சிறு துன்பம் ஏற்படாமல் பார்ப்பதுதான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், காற்று புகாத முறையில் உன் வீட்டு சுவரை நீ எழுப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆகவே அண்டை வீட்டோடு நாம் இணக்கத்தோடு வாழ்வோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா பேர் என்னம்மா? முஹம்மது யூனுஸ். உங்கள் பேருமா? ஹசனா. எந்த தெருவு? ஐயோபி மெயின் ரோடு. யார்மா செஞ்சது இது? நான் மட்டும் தான் செஞ்சேன். நீ மட்டும் செஞ்சீங்களா? சூப்பராக இருக்குமா, அருமையாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக அமைச்சிருங்க. கரெக்டாக வண்டி போட்ட டிராஃபிக் அழகாக இருக்குது. பேட்ரி சிஸ்டம், லைட்டிங்கு, டெக்கரேஷன் அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து தஜ்ஜாலை பற்றி செஞ்சுருக்கேன். தஜ்ஜால் வந்துட்டு சிகப்பு நிறமுடையவன். அவன் உடம்பு ஃபுல்லாக முடியாக இருக்கும். அவன் படுத்திருந்தானா மரத்துக்கும் அவனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. தஜ்ஜால் வந்து கட்டையாக இருப்பான். அவனுக்கு 2 கண்களுமே இருக்கும். ஒரு கண்ணு திராட்சைப்பழம் அழுகுனது போல் இருக்கும். அதனால் நம்ம ஒற்றை கண்ணுடையவன்னு சொல்கிறோம். தஜ்ஜால் வந்து மறுமை நாளோட அறிகுறி. தஜ்ஜால் வந்துட்டு ஈசா நபியால் அழிக்கப்படுவான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கியாமத் நாள் அப்போ தஜ்ஜால் வருவான். அப்போ அவனோட வலது கையில் சொர்க்கமும் இடது கையில் நரகமும் காட்டுவான். என்னை ஈமான் கொண்டவர்கள் சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். என்னை ஈமான் கொள்ளாதீங்க நரகத்துக்கு போங்கன்னு சொல்லுவான். அவனை வந்து ஈமான் கொள்கிறேன், நான் அவனை ஏற்றுக்கிறேன், ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் அது சொர்க்கம் கிடையாது, நரகமாக இருக்கும். நான் அல்லாவை தான் ஈமான் கொள்ளுவேன், நான் அவனை ஈமான் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நரகத்துக்கு போவாங்க. ஆனால் அது சொர்க்கமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அத்தா பேர் என்னம்மா? அப்துல் ரஹ்மான். உங்கள் பேர்? சஃபிகா. எந்த தெருப்பா? பள்ளிவாசல் ரோடு. யார் செஞ்சீங்க இது? நான் மட்டும்தான் செஞ்சேன். நீ மட்டுமா? அந்த ஹேண்டு ஓப்பனிங் டைப்பு எல்லாம் பேட்டரி சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு 2-3 பேர் செஞ்ச மாதிரி தெரியுது. நான் அருமையாக செஞ்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது. தஜ்ஜாலை பார்த்தாவே நமக்கு பயமாக இருக்க மாதிரி இருக்குது. ஒத்தை கண்ணு.
ஓஹோ ஹோ. ம். அருமையாக செஞ்சுருக்கீங்கப்பா, வாழ்த்துக்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. பகவதின மகனால் பாஹிர் அஹமத், பள்ளிவாசல் ரோட். அஸ்மால் ஹுஸ்னா ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அல்-மாலிக் அல்-குத்தூஸ் அஸ்-ஸலாம் அல்-முஃமின் அல்-முஹைமின் அல்-அஸீஸ் அல்-ஜப்பார் அல்-முத்தகப்பீர் அல்-ஹாலிக் அல்-பாரி அல்-முஸவ்விர் அல்-கஹ்ஹார் அல்-கஃபார் அல்-கஹ்ஹார் அல்-வஹ்ஹாப் அல்-ரஸாக் அல்-ஃபத்தாஹ் அல்-அலீம் அல்-காபில் அல்-பாசித் அல்-ராஃபி அல்-முஈஸ் அல்-முத்தில் அஸ்-சமீ அல்-பஸீர் அல்-ஹக்கம் அல்-லதல் அல்-லத்தீப் அல்-கரீம் الرقيب المجيب الواسع الحكيم. அத்தா பேர் என்னம்மா? பக்குதீன் அலி அஹமத். உங்கள் பேருமா? பாஹிர் அஹமத். எந்த தெருவு? பள்ளிவாசல் ரோடு. பள்ளிவாசல் ரோடு. இது யார் யார் செஞ்சீங்க இதெல்லாம்? நானும் அம்மாவும். நீங்களும் அம்மாவும்? இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? எல்லாம் பூ எல்லாம் யார் வாங்கி கொடுத்தா? அக்கா. அக்கா. நீங்கள் அம்மா செஞ்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, வேறு லெவலு. பாஹிர் அஹமது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எத்தனை நாளில் செஞ்சீங்க? 3 நாளில். 3 நாள்லேயேவா? இப்போ நான்லாம் செஞ்சேனாக்கா ஒன்றுக்குமே 3 நாள் ஆகிடும். நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க, சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணிடுறீங்க. அதோட ரிசல்ட்டு வண்ணமயமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்படி சொல்லும்பொழுது நமக்கு சீக்கிரம் மனசில் பதியும், மறக்காது இல்லை? அருமையாக சூப்பர், வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சாஜிரா நஸ்ரீன் பின் மசூக் அஹ்மத், மதீனா, சவுதி அரேபியாவில் அமைந்துள்ளது. உலகில் பழைமையான நகரமாகும். முகமது நபி அவர்கள் கட்டப்பட்ட உலகில் முதலாக இஸ்லாமில் பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி மதீனாவில் அடங்கியுள்ளது. இது இஸ்லாமில் 2வது புனித நகரமாகும். முகமது நபி அவர்கள் அடக்கமான இடமும் அங்கே இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. கொஞ்சம் கிட்ட வந்து ஜூம் பண்ணி பார்த்தா நான் ஒரிஜினலாக அந்த லொக்கேஷனில் இப்போ நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. உள்ள எக்ஸ்பிரஷன்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக. இப்படி பார்க்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு ப்ரொஜெக்ட் மாதிரியே தெரியல, உண்மையிலேயே அந்த பில்டிங் உள்ளே போய் நம்ம நிற்கிற ஒரு ஃபீலிங் வருது. ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. சைஸ்லேயும் பெருசு, பிரம்மாண்டம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சூப்பராக செஞ்சுருக்கீங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அத்தா பேர் என்னம்மா? மசூக் அஹமத். உங்கள் பேர்? சாஜிரா நஸ்ரீன். எந்த தெருவுமா? ஐயோபி மெயின் ரோட். யார் யார் செஞ்சீங்க இது? நானும் அம்மாவும். நீங்களும் அம்மா? வேற? மாமா. அம்மா 2 பேர் மட்டுமா? மாமா. மாமா அதான் நான் பார்த்தேன். என்ன ஒரு 4-5 பேர் இருக்க ஒரு கலந்துக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அவ்வளோ பெருசு செஞ்சுருக்கீங்க. மாமி எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். இப்போ ஒன்று வருது பார்த்தீங்களா? 2 பேராக செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 3x3 இல்லை நான் 3x3 சைஸ் அவ்வளோ பெருசுலாம் செய்யறதுக்கு எப்படியும் 3-4 பேர் மெனக்கட்டு இருப்பீங்க. சூப்பராக செஞ்சுருக்கீங்க.
வேலைப்பாடு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. சைஸு இது எப்படி நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு தெரியல. வீட்டில் வச்சு செஞ்சீங்களா? இல்லை, ஆமாம், வீட்டில் வீட்டில் செஞ்சு எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க? காரில். சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா செய்யறது பெருசு இல்லை. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமாக கொண்டு வந்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர்மா, வாழ்த்துக்கலாம். பரக்காத்தஹு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குர்ஆன் மற்றும் அறிவியல் சம்மந்தப்பட்டதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதலாவதாக என்ன இருக்குன்னா மூளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா அனஸ் இப்னு மாலிக் அவங்க தான் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வந்து கொடூரமான ஒரு குலத்தலைவன் இருந்தான். அவன் பேர் அபுஜஹில் அவன் பேர். அவனை எச்சரிக்கை செய்யறதுக்காக அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் 2 வசனத்தை இறக்கிறான். அது என்ன சூறாவில் இருக்குன்னா இக்ரா பிஸ்மில்ல தான் இருக்குது. அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, அவன் நீ நடைத்தில் இருந்து விலகவில்லை என்றால் நான் அவன் நெற்றி முடியை பிடித்து இழுப்போம். கடும் தவறிழைத்த பொய்யுறுத்தப்பட்ட அந்த நெற்றியை அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதுக்கப்புறம் வந்து நிலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் வந்து நிறைய காஃபிர்கள் இருந்தாங்க. இவங்க தான் நபி, இவங்க தான் தூதர்னு யாருமே நம்பலை. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மிஹ்ராஜில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் போயிருக்கேன், நான் தான் நபி அப்படின்னு சொல்கிறப்ப வந்து நான் அந்த காஃபிர்கள் யாருமே நம்பலை. அப்போ சொல்கிறாங்க காஃபிர்கள், நீங்கள் தான் நபி, நீங்கள் தான் தூதர்னா எனக்கு ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் கேட்டதை உங்களாட்டி கேட்க முடியாது, நான் பார்த்ததே உங்களாட்டி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருமே நம்பலை அந்த காஃபிர். ஆனால் அந்த காஃபிர்கள் யாருமே நம்பலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிலாவுக்கு நேராக ஆள்காட்டி விரலை வந்து நேராக காமிக்கிறாங்க. நிலா வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையால் அந்த நிலா வந்து 2ஆக பிளக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அந்த காஃபிர்கள்லாம் ஆமாம் இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவங்க தான் நம்மளுடைய நபி அப்படின்னு வந்து அந்த காஃபிர்கள்லாம் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் நாசாலேருந்து ஒரு செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க. அந்த செயற்கைக்கோளில் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் 300 கிலோமீட்டர் அளவில் நிலா பிளக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்னென்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலை எடுத்து வச்சாங்கன்னா நிலாவில் அவங்க அந்த ஃபோட்டோ அங்கே ஒரு ஃபோட்டோவில் வந்து ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்தா எப்படி இருக்கும் அந்தமாரி நிலா இருந்துச்சா. அடுத்தது என்னன்னா கடல். இந்த கடலை அல்லாஹ் தஆலா தான் ஒன்று சேர்த்தா, அல்லாஹ் தஆலா தான் சந்திக்கும் வச்சான். இந்த கடல் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷன்லேயும் அட்லாண்டிக் ஓஷன்லேயும் இருக்குது. இந்த 2 கடலுக்கு நடுவில் அல்லாஹ் தஆலா வந்து திரை இருக்குன்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆனால் இப்போ தான் சயின்ஸாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இந்த தண்ணி வந்து சும்மா சாதாரணமாக உப்பு தண்ணி, கசப்புள்ள தண்ணி. இந்த தண்ணி இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த தண்ணி வந்து அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை இங்கே வராது. இந்த தண்ணி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை மீறி இங்கே வராது. இந்த இனிப்புள்ள தண்ணி, சுவையான தண்ணி எங்கேருந்து வருதுன்னா அலஸ்காவில் உள்ள ஒரு பெரிய ரிவர், காப்பர் ரிவர். அந்த ரிவர்லேருந்து பனிக்கட்டி கரைஞ்சி வர்றது தான் இந்த இனிப்புள்ள தண்ணி. இப்போ தான் இதெல்லாம் சயின்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா மழை. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்கள் பூமி அசையாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு மலையை மேலே வந்து மலை அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மலை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் கீழேயே ஒரு மலை அமைச்சிருக்கேன். பாறைகளை நான் பெரிய பெரிய பாறைகளை வந்து நான் அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க குர்ஆன் வந்து ஒரு சயின்ஸ் புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குர்ஆன் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறா தன்னுடைய அடியான் நேர்வழி வரத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த குர்ஆன் நம்மளுக்குலாம் அருளப்பட்டது. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா பேரெல்லாம் சொல்லிட்டீங்களா? அத்தா பேர் என்னம்மா? தமீமுன் அன்சாரி. உங்கள் பேர்? முஸ்தைனா பேகம். எந்த தெருவுமா? பள்ளிவாசல் தெரு. இது யார் செஞ்சீங்க? இது நான், எங்கள் அம்மா, எங்கள் மச்சி, எங்கள் அக்கா 4 பேர் செஞ்சுருக்கீங்க. அருமையாக செஞ்சுருக்கீங்க. எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல ஒரிஜினாலிட்டி இருக்குது. பக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இது செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா தெரியும் எனக்கு. ரொம்ப சிரமம் பண்ணி பிளானிங் ஒர்க் ரொம்ப பண்ணி ஆகணும். நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. வாழ்த்துக்கள்ப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம திருக்குர்ஆனில் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்திராத, நம்ம கற்பனையால் கூட சிந்திக்க முடியாத சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சவங்களுக்காக தயார் செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ ஒருத்தவங்க ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைய வெகுமதிகளை தரேன்னு சொல்கிறான். என்னென்ன வெகுமதிகள்னால் கண்ணாடி மாளிகைகளை தரான், தங்க மாளிகைகளை தரான்,
முத்து மாளிகைகளை தரான். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒழித்து கொண்டு ஓடக்கூடிய நீரோடைகளை தரேன்னு சொல்கிறான். என்னென்ன நீரோடைகள்னால் மது ஆறு, தேனாறு, பாலாறு. மது ஆறு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம உலகத்தில் மது அருந்துறதை எல்லாம் ஹராமாக்கி வச்சுருக்கான். ஆனால் சொர்க்கத்தில் மது ஹராம் கிடையாது. நம்ம உலகத்தில் உள்ள மதுவை நம்ம அருந்தினோன்னா அதனால் புத்தி பேதளிக்கப்பட்டு நிறைய ஆபத்துகள் ஏற்படும். ஆனால் சொர்க்கத்தில் உள்ள மதுவை நம்ம அருந்தினோன்னா நம்மளுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அப்புறம் தேனாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பாலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தேனும் பாலும் இந்த உலகத்தோட பேரோட ஒத்துப்போதை தவிர அல்லாஹ்வால் கொடுக்க போகிற இந்த தேனும் பாலும் கண்டிப்பாக ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு இந்த பாக்கியத்தை பெற அல்லாஹ் தஆலாவிடம் துவா செய்வோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலே நம்ம சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அந்த அளவுக்கு அதோட டெக்கரேஷன் அழகுப்படுத்திருக்கீங்க. முத்து மாளிகை முத்தாலேயே செஞ்சுருக்கீங்க. தங்க மாளிகை 24 கேரட் தங்கத்தை கொண்டு வந்த மாதிரி தெரியுது. லைட் செட்டிங் எல்லாம் பார்க்கும் பொழுது சொர்க்கத்தை நேரில் பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்குது. அப்போ நமக்கு நன்மையை நிறையா செய்யணும், தீமையை விட்டு விலகணுங்கிற ஒரு ஆசை வருது. ஏன்னா அப்போல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் அடைய முடியும், சும்மா ஈஸியாக கிடைக்காது. பாலாறு, அது என்ன ஆறுப்பா? அது தேனாறு. மது ஆறு, மதுன்னா துன்யாவில் இருக்கிற இந்த இந்த இது வந்து மதுங்கிறது பொதுவாக சொல்லலாம் பழச்சாறுகள், பழச்சாறு அப்படிங்கிறது தான். இங்கே உள்ள மதுவும் எல்லாம் நம்ம ஹராமாக்கியிருக்காங்க. ஏன்னா இது போதை வஸ்து. சொர்க்கத்தில் கிடைக்கிறது பழச்சாறு மது. அருமையாக செஞ்சுருக்கீங்கம்மா, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. அத்தா பேர் என்னப்பா? கஜினி முகமது. உங்கள் பேர்? முசைனா நஸ்ரீன். எந்த தெருமா? பள்ளிவாசல் தெரு. யார் யார் செஞ்சீங்க? நான் தான் செஞ்சேன், எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள். 5 நாள். அப்புறம் 5 நாளில் செஞ்சதுன்னா பெரிய விஷயந்தான் இது. ஒரு ப்ராஜெக்ட்டுமே 5 நாள் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 ப்ராஜெக்ட் இருக்குது. 5 நாள் முடிச்சிருக்கீங்க. பெரிய சாதனை தான் அது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள்ப்பா. அமைதியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ஜி முகமது மகனாத் ஹஜ் முகமது உசைர் ஹாஜியார் தெரு. சூரா கௌசரோட பற்றி சிறப்பு. இந்த இன்னாகத்தேனா கல் கௌசரில் 10 லெட்டர் இருக்குது. எண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். கடைசி லாஸ்ட்டு லெட்டர்லேயும் ரேல முடியுது, இடையில கேஃப் வந்துருக்கு. அதேமாதிரி எல்லா ஆயத்துலேயும் லாஸ்ட் லெட்டர் ரே, நடுவில் கேஃப் வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே 10 லெட்டரு. அல்லாஹ் அப்போவே கணக்கு வச்சு இந்த சூரா கௌசர் செஞ்சுருக்கான். இது வந்து கணித அற்புதங்கள்.
சொர்க்கம் நரகம் 77 தடவை குரான் வந்திருக்கு. வாழ்க்கை மரணம் 145 தடவை வந்திருக்கு. மலக்குகள் சைத்தான்கள் 88 தடவை வந்திருக்கு. நல்ல செயல்கள் தீய செயல்கள் 167 தடவை வந்திருக்கு. நம்பிக்கையின்மை 17 தடவை வந்திருக்கு. இப்லீஸ் பாதுகாப்பு தேடுதல் இந்த 2 வார்த்தையும் 11 தடவை வந்திருக்கு. ஆண் பெண் 23 தடவை. கோடைக்காலம் ஆடைக்காலம் 1 தடவை வந்திருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதெல்லாம் யாருமா சொல்லி கொடுத்தது? அம்மா சொல்லி கொடுத்தாங்க. அஜர்த்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. அருமையாக இது பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளைனு. ட்ராயிங் ஒர்க்கு, அரேஞ்ச்மெண்ட் ஒர்க்கு, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் வேறு லெவல். இன்னும் அரபி எழுத்துலாம் எல்லாருக்கும் வராது, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அருமையாக இது பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், சூப்பராக இருக்கு. சொல்லுமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாகித் அர்லுஹும் அர்லஹா இஃப்திபரார் அர்ரஹீம் அர்லஹம் அவ்வளோதான் தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உங்கள் அத்தா பேர் என்ன? பஜுர்தீன். உங்கள் பேருமா? யஹ்யா. எந்த தெருவு? மெயின் ரோடு. இல்லை, யாருமா அரேஞ்ச் பண்ண செஞ்சது? அம்மா. ஆமாம். அம்மாவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா? ஆ. ஹெல்ப் பண்ணலையா? பண்ணியா? சரி, ஓகே. அருமையாக செஞ்சுருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கில்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஸ்பாஞ்ச் ஒர்க் ஆகட்டும், அந்த அரபி ஹேண்ட் ரைட்டிங்கு அதில் கில்ட்டு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப திறமையான முறை செஞ்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்த யார் ராஜா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹு அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கீஃப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் பேரை சொல்லிட்டீங்களா? ஹாஜா மெஹதி. உங்கள் பேர்? முகமது அஸ்பக். பள்ளிவாசல். நானும் எங்கள் அம்மாவும் அக்காவும். அம்மா அக்கா நீங்கள் செஞ்சுருக்கீங்க, சூப்பராக செஞ்சுருக்கீங்க. நபிமார்களுடைய பெயர்கள் இந்த ஸ்டெப்பு அழகாக இது பண்ணியிருக்கீங்க. நான் நார்மலாக பேப்பரில் படிக்கும் பொழுதும் மனப்பாடம் பண்ணும் பொழுதும் காலத்தால் மறந்து போயிடும். இது மாதிரி பிக்சரைஸ் பண்ணி இது மாதிரி நம்ம வந்து மைண்டில் வைக்கும் பொழுது காலத்துக்கு மறக்காது, நம்ம மைண்டில் அப்படியே செட் ஆகிடும். அந்த முயற்சியில் சூப்பராக செஞ்சுருக்கீங்க. எனக்கே சில இதில் மறந்துருக்கு. இதில் உங்கள்கிட்ட பார்த்தோன்னா ஞாபகம் வருது எனக்கு. அந்த அளவுக்கு நல்ல பிக்சரை சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்துக்கள்மா. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுக்கு நிறையா நபி சுன்னத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு சுன்னத்து தான் தூக்கத்தின் சுன்னத்து. நம்ம தினமும் இஷா தொழுது முடிச்ச உடனே சீக்கிரமாக தூங்கிடணும். மீன் பேச்செல்லாம் தவிர்த்து நம்ம தினமும் தூங்கிறதுக்கு முன்னாடி ஆணையை மாற்றிட்டு தான் தூங்கணும். ஒதுவோடு தூங்கணும். நம்ம தினமும் 3 முறை படுக்கையை உதறி தான் தூங்கணும். ஏன்னா அதில் பூச்சியோ தூசியோ இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 3 முறை உதறி தான் தூங்கணும். 3 முறை கண்ணுக்கு சுருமா விடணும். ஏன்னா நம்ம கண் குளிர்ச்சிக்காக நம்ம சுருமா விடுறோம். 3 முறை சூறா ஓதிட்டு தான் ஓதும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். நைட்டு ஓதும் போது தூங்கிட்டு தான் ஓதும். குல் சூறா ஓதிட்டு தான் தூங்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தா பேர் என்னம்மா? முகமது ரியாவுதீன். உங்கள் பேர்? ரஸ்மியா. எந்த தெருவுமா? ஐஓபி பைட்.
ஓகே, இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, யாரும் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு இதெல்லாம்? அம்மாவும் அஜிரத்தும் சூப்பராக அஞ்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. படுக்கையை 3 முறை உதறுவது ஏன்னு கேட்டாக்கா, நம்ம வந்து இருக்கிற இடத்துல எங்கே பார்த்தாலுமே பூச்சி போட்டு இருக்கோம், சில இடத்துல கொசு இருக்கும், சில இடத்துல அதாவது தேள் பூரா என்னென்னமோ இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் சுகாதாரத்தில் சேஃப்டி ஃபஸ்ட்டு. அப்போது போர்வை பெட்ஷீட்லாம் உதறும் பொழுது நம்ம பாதுகாப்பு அதிகமாகுது. ஓகேவா? அதனால் பெட்ஷீட் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு படுக்கை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்கணும். கண்களுக்கு சுருமாயிடுறது, இஷாவிற்கு பின் விரைவாக தூங்குவது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு போன தடவி கட்டவரில் தேய்கிற வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இஷா தொழுதுட்டு படுத்தணும். அப்போ தான் சுபு தொழுகைக்கு தகஜ தொழுகைக்கு நேரத்தில் எந்திரிக்க முடியும். சூப்பர், அருமையாக இருக்குமா? வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தின் கடமைகள் 12. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல்லாஹி, ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல்லாஹி, ரஜப், ஷஹபான், ரமலான், ஷஃபார், துல்ஹைதா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அத்தா பேர் என்னம்மா? ஹஜ்ஜி முகமது. உங்கள் பேர்? ஹஸ்னா. எந்த தெருவுமா? மதினா தெரு. இதெல்லாம் யாருமா சொல்லி கொடுத்தா? உங்களுக்கு யாரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. டிசைன் ஒர்க்லாம் அருமையாக படுத்துறீங்க. பார்டர்லாம் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அல்லாஹ்னு அரபி எழுத்துலேயே ஸ்பாஞ்ச் கட் பண்ணி அதில் கில்ட்டு கொடுத்து கலர் கொடுத்து டிஃப்ரெண்ட் கலர், ப்ளூ, ரெட்டு, என்னென்னமோ கலர்லாம் க்ரீனு, ஏகப்பட்ட கலர் கொடுத்து சூப்பராக அருமையாக சொல்லியிருக்கீங்க. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ரஜப். சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வாழ்த்துக்கலாம். யௌமுல் அஹதி, யௌமுல் இஸ்னானி, யௌமுல் சலாசத்தி, யௌமுல் அர்பியாயி, யௌமுல் சமிசி, யௌமுல் ஜுமாத்தி, யௌமுல் அபித்தி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அத்தா பேர் என்னம்மா? அச்சி ஆஜா சலீம். உங்கள் பேர்? அச்சி முகமது சயீம். எந்த தெருவுமா? ஐஓபி மெயின் ரோடு. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யார் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம்? அத்தா சொல்லி கொடுத்தாங்களா? அத்தா செஞ்சு கொடுத்தாங்களா? சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்ஸ்மா. ஒரு குழந்தை இதை சூப்பராக செஞ்சுருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கீழே உள்ள அது பேப்பராக கிளாத்தானா தெரியல, அந்த அளவுக்கு செஞ்சுருக்காப்புல. பையன் இருக்காப்லையா? அந்த பையன் இங்கே வெளில போயிருக்காப்லையா? ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கோல்டு, அந்த டோர் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே அந்த லைட்டிங் செட்டிங்கு, காபத்துல்லா வளம் வர அந்த பிள்ளை, அந்த மனிதர்களை அப்படியே உருவப்படுத்திருக்கிறது. ஜவுரு குகையை ஒரு பையன் அழகாக காட்சிப்படுத்தியிருக்காப்புல. மாஷா அல்லா, மாஷா அல்லா. மக்கா நஸ்ரியா.